சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசை. இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. அரசர் ஒருமுறை தெனாலிராமனிடம் எனக்கு ஒருவரை சந்திக்கணும். அவரு மிகவும் ஏழையாவும் இருக்கணும். அதே நேரத்துல மிகவும் உயர்ந்த உன்னதமான மனிதரா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப பாராட்டுற மாரி, ஒரு அதிசயமான விஷயத்த சாதிச்ச மாரி, அப்படி ஒரு பெரிய உன்னதமான நபராவும் இருக்கணும். அதே சமயம் ஏழையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே தெனாலிராமனும் சரி அரசரே அப்படின்னு கிளம்பி போயிடுறாருங்க. வந்த பிறகு தான் யோசிக்கிறாரு தெனாலிராமன். அது எப்படி ஏழையா இருக்கவங்க உன்னதமானவங்களாவும் இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அதற்கப்புறம் ஒரு ஏழை மனிதர கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்துறாருங்க. வயதான அந்த முதியவர பார்த்து அரசரும் இவரும் ஒரு எலும்பு தோலுமா இருக்காரு. இவரு கண்டிப்பா ஏழையா தான் இருப்பாரு அப்படின்னு நம்பிட்டு, இவர் ஏழை தான் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி இவர் உன்னதமானவர்ன்னு நான் ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறாருங்க. அதுக்கு அரசர் சொல்றாங்க, இவருக்கு தான் இன்னைக்கு நாட்டோட ராஜாவையே சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கே. நாட்டோட ராஜாவெல்லாம் எல்லாரும் சந்திச்சிட முடியுமா? ரொம்ப உன்னதமானவங்களுக்கு தான் அந்த அரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே அரசருக்கு தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் புரிய வருதுங்க. தான் கேட்டது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதையும் சாமர்த்தியமா பதில் சொல்லி சமாளிச்ச தெனாலிராமனையும் பாராட்டி பரிசுகள் கொடுத்து, அந்த ஏழைக்கும் நெறைய பொற்காசுகள் குடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. கதையோட நீதிங்க, எப்பொழுதுமே புத்திசாலியா இருந்தா பொழச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.